டெல்லியில மேற்கு டெல்லியில பாத்தீங்கன்னா டிஸ் ஹஜாரே கோர்ட்னு இருக்கு. 1958 இருந்து இயங்கக்கூடிய ஒரு கோர்ட். அந்த கோர்ட் வளாகம் வந்து எப்பவுமே சர்ச்சைக்குரிய ஒரு வளாகமாவே இருந்து வந்திருக்கிறது. 2019 நவம்பர் மாசம் போலீஸ்காரங்க போய் என்ன செய்யறாங்க, வக்கீல் அடிச்சாங்கன்னு கேஸ். 2 வழக்கறிஞர்களை அடித்தாங்கன்னு பெரிய அல்லோல கொல்லப்பட்டது. சீக்கிய சமூகம் அதிகமா வாழக்கூடிய பகுதி. நான் சமூக அடிப்படையில நான் பேசல, புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அங்க அடர்த்தியாக யார் இருக்காங்கன்னா பஞ்சாப்காரங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நல்ல படித்த பண்பாக இருக்கான்னு வைங்களேன். அது போல அங்க இருக்கக்கூடிய விமன் லாயர், அதாவது பெண் வழக்கறிஞர்களை வந்து பாலியல் சேட்டை பண்ணாங்க, இப்படி சில கேஸ்கள்லாம் இருக்கு. அதனால அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா திசஜர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியாமா இருக்கும் அது. அந்த கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வழக்கறிஞரை சில குண்டர்கள் உள்ள வந்து உள்ள இருக்கக்கூடிய டைஸ்ல, அதாவது அந்த கோர்ட்ல நடந்து கொண்டு இருக்கும் போது உள்ளே வந்து கதவை தாளிட்டு கொண்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஓ! இது எந்த நியூஸ் பேப்பர்லயும் என்ன செய்யல, பெருசா வந்து பப்ளிஷ் ஆகல. ஏன், ஏற்கனவே இந்த சர்ச்சைக்குரிய கோர்ட்டா இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு, உயிருக்கு பயந்து சம்பந்தப்பட்ட அந்த வழக்கறிஞர் வந்து இன்னைக்கு வந்து இப்ப அடிஷனல் பெட்டிஷனா போட்டு உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்த காலையில வந்து நிக்கிறார். எமர்ஜென்ட் பெட்டிஷன் சிஜே மதம் சூரியகாந்தா விசாரிக்க வேண்டும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த பெட்டிஷனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை கொண்டு நீட்டுறாரு. அப்ப உச்ச நீதிமன்ற நீதியரசர் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த கேள்வியில் நிறைய வழக்கு விசாரணை வந்தது. அதுலதான் நீங்க சொன்ன வந்து இது குண்டா ராஜ்யமா, இது குண்டரா நடத்த டெல்லியை வந்து ஆள்வது யார், குண்டர்களா அப்படின்னு ரொம்ப ஒரு வன்மையான வார்த்தையை, கடுமையான வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்கிறார். இது பரபரப்பு செய்தியாக பேசிக் கொண்டிருக்காங்க.